மர்ஹூம் அஷ்ரஃப் சார் அவர்களுடன் நெருக்கமாக பழகிய ஒருவர். அந்த கட்சி கொள்கைகளை பிரச்சாரப்படுத்தக்கூடிய உத்தியை பாடல் மூலம் வழங்கியவன் என்ற பெயரிலே 1988 அவரது இறுதி காலம் வரை அவரோடு நெருங்கி பழகிய ஒருவன், கட்சி கீதத்தை பாடிய ஒருவன் என்ற உரிமையுடன் உங்களிடம் கேட்கின்றேன். மர்ஹூம் அஷ்ரஃப் சார் அவர்களுடன் உங்களுடைய அனுபவங்கள் எத்தகையவை? சற்றே விளக்க முடியுமா? ஆம், நமது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தேசிய தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்கள் என்னோடு மிகவும் நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் ஒரு குறுகிய காலத்துக்குள் பழகினார். அந்த காரணம், அவரோடு நான் மேடைக்கு பாட வேண்டும் என்று போகவில்லை. 1998ஆம் ஆண்டு வர்பத்தன் சேனையில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே அந்த நிகழ்வை பார்ப்பதற்காக நான் அங்கு போயிருந்தேன். போன நேரம் அந்த நிகழ்ச்சி நடத்தியவர் தலைமை ஆசிரியர், அதாவது அதிபர், அந்த பாடசாலை அதிபர், என்னோட நெருக்கமாக பழகின்றவர். அவரின் பேர் உங்களுக்கு நினைவு? அவர் சொன்னார், அசீஷ் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன், இது இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கார், கட்டட திறப்பு விழாக்கள், இதில் நீங்கள் கட்டாயம் ஒரு பாடல் பாட வேண்டும். அந்த நேரம் நான் தொழில் இல்லாமல் இருக்கின்றேன். ஒரு லைப்ரரி வேலையோடு அந்த வேலை தற்போது அந்த அமெரிக்கன் அட்டாக் அந்த லிபியா லைப்ரரி ஒன்றில் நான் வேலை செஞ்சுக்கிறேன். அதனால கொஞ்சம் அந்த பொருளாதார தடை ஏற்பட்டதால நான் அந்த வேலை இல்லாமல் இருக்கின்றேன். அங்கே சும்மா நான் நிகழ்ச்சி பார்க்க போனேன் அவர் அன்பில். அப்ப நான் என்ன சும்மா பாடலாமா, நீங்க ஒரு அஜெண்டா இல்லாம சும்மா வந்து என்ன பாட்டு நிகழ்ச்சி நிரலே இடம்பெறாது, நீங்க பாடுங்க யாரு அஷ்ரப் கேட்க மாட்டாரு, அப்புறம் பிரச்சனையில் வராதாண்டு அவர் வர மாட்டார், நீங்க பாடினா அவர் ரசிப்பார், கேட்பார். ஆமா, அவரது தனித்தன்மை அதுதான். திறமைசாலிகளை இனக்காணுவார், உதவி செய்வார். அப்ப நான் என்ன ஒரு பாடல் ஒன்று பேப்பர் ஒன்று தாங்க சார் இடத்துல பாடல் ஒன்று எழுதினேன். நீங்களே ஏற்று எழுதுல உங்கள் சொந்த மெட்டில சினிமா டீம் ஒரு பாடல் ஒன்று எழுதி அந்த பாடலை நீ அழைத்தார்கள், போய் பாடினேன். உங்களுக்கு அந்த பாடல் ஞாபகம் இருக்கிறது? ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு படித்து காட்டுவோம். கட்டாயம். ரசிகர்களே, இன்று அபிமானிகளே, இந்த AKP நிறுவனம் முதலாக இந்த கிழக்கு மாகாணத்திலே மாத்தளை கமலாகி எனக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை தந்து என்னை உங்கள் மத்தியிலே பிரபலப்படுத்திய இந்த நிறுவனம் AKP இர்ஃபான் யூசுப் ஹாஜி அவர்கள் மிகவும் கலைத்துறை உள்ளவர்களை மதிக்கக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர், வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியவர். அந்த அமைப்பிலே இன்று எங்கள் கலாபூஷணம் MBA அசீஸ் அம்பேக் அவர்களை நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் முன்னிலையில் முதல் எங்கள் அசீஸ் அம்பேக் அவர்கள் பாடிய பாடலை இப்போது உங்களுக்காக இதோ தருகின்றார். கோங்குரசே எங்கள் மூச்சே, கூட்டுறவே எங்கள் பேச்சு. கோங்குரசே எங்கள் மூச்சே, கூட்டுறவே எங்கள் பேச்சு. உள்ளத்திலே ஒரு கள்ளம் இல்லாமல், ஊருக்குள்ளே பல பேதம் கொள்ளாமல், கோங்குரசே எங்கள் மூச்சு, கூட்டுறவே எங்கள் பேச்சு. வறுப்பத்தஞ்சேனையின் குறைகளை தீர்க்க கட்டிட வசதிகள் செய்தாய். நீண்ட நாளாவலை பூர்த்தி செய்ய பிரதேச செயலக தந்தாய். பொன்விழா கண்ட பொன்மன செம்மெல்லை, நீடுளி காலம் நீ வாழ்க, நீடுளி காலம் நீ வாழ்க. கோங்குரசே எங்கள் மூச்சு, கூட்டுறவே எங்கள் பேச்சு. உள்ளத்திலே ஒரு கள்ளம் இல்லாமல், ஊருக்குள்ளே பல பேதம் கொள்ளாமல், கோங்குரசே எங்கள் மூச்சு, கூட்டுறவே எங்கள் பேச்சு. இது 78ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு பாடிய பாடல். நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றேன். அவர் என்னை அந்த நேரம் கட்டி தழுவி என் கையை பிடித்து, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன தொழில் செய்கின்றீர்கள் என்று கேட்டார். தொழிலும் இல்லை, சும்மா நான் உங்களோட அன்பில் வந்த சார் என்று சொன்னேன். உங்களுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட். சுப்ஹானல்லாஹ். அதுதான் அஷ்ரஃப். அதான் அஷ்ரஃப் சார், அதுதான் அஷ்ரஃப். அப்போ நாளைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், உடனடியாக உங்களோட ஏதாவது பயோடேட்டா கொண்டு வந்தாட்டு கேட்டார். நான் ஒன்றோடு இல்லை,
தொழில் எடுக்கிற வயசை முடிச்சிட்டேனே அது நான் அஸ்ரோப் சொல்றேன், நான் தான் உங்களுக்கு தொழில் ரெண்டு சில வரையறைகளை வரம்புகளை அவர் உரிமையுடன் மீறுவார், தைரியமாக மீறுவார். அவரின் தனித்தன்மை அது. என்னை கையோடு கொண்டு போய் பேஷனல் ஆஃபீஸில் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ செஞ்சு எனக்கு தொழில் தந்து அவரோடு நான் உங்களை அவர் கௌரவித்து என்னை ரிலீஸ் பண்ணி நான் அவரோடு குருநாகலில் தேர்தல் பிரச்சார மேடைகளுக்கு நான் கலந்து கொண்டேன் 98, 99 காலப்பகுதிகளில். அந்த நேரம் நான் அவரை விழிக்கும் போதோ அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடித்தான், என் இசையில் கலையில் கலைத்துவத்தில் என்னை கண்டுபிடித்தவர் MHM அஷ்ரபமன் அப்படி முதுகுல தட்டுவார். அப்படி ஒரு அன்பான நேசமான மனிதனை இழந்தது இன்றும் கூட சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, எனக்கும் அது தனிப்பட்ட முறையிலே பேரிழப்பு. ஏனென்றால் இன்று எமது சமுதாயம் எந்த கட்டத்திலே ஆரம்பத்திலே இருந்ததோ அதே கட்டத்துக்கு இன்று மீண்டும் தள்ளப்பட்டு விட்டது, அனாதை சமூகமாக இருக்கின்றது. அந்த மாமனிதருக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பிரார்த்திக்காதவர்கள் இல்லை என்று நான் ஒவ்வொரு தொழுகையிலும் சதா கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி.